தன்னுடைய 88வது வயதில் காலமானார் போப் பிரான்சிஸ். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது வாட்டிக்கன். கடந்த சில நாட்களாகவே கடுமையான நிமோனியா தொற்றால் அவதிப்பட்டு வந்த அவர் மருத்துவமனையில் அதற்கான சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் தற்பொழுது காலமாகி இருக்கிறார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த போப் ஆண்டவர் யார் என்பது தொடர்பான அந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. இது வரக்கு இருக்கக்கூடிய அடுத்த 15 நாட்களுக்கு நடைபெறாது என்றுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலானது சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருடைய உடலானது அந்த பெசிலிக்கா ஆஃப் சாண்டா மரியா மெகோரி என்கிற இடத்தில் அடக்கம் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். ஓவர் டு யூ சதீஷ். வணக்கம் காயத்ரி. உடல்நல குறைவு காரணமாக தீவிர சிகிச்சையில் இருந்து வந்த போப் பிரான்சிஸ் மரணம் அடைந்ததாக வாட்டிகன் நகரம் அறிவித்திருக்கிறது. 88 வயதான அவர் இன்று அதிகாலை 7:35 மணி அளவில் மரணம் அடைந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 2013ஆம் ஆண்டு போப் பிரான்சிஸாக பதவியேற்றுக் கொண்டார். பெனடிக்டுக்கு பிறகாக பதவியேற்றுக் கொண்ட அவர் தொடர்ந்து உலக நாடுகள் முழுவதும் அமைதி, சமாதானம் உள்ளிட்டவற்றை பரப்பி வந்த நிலையில அண்மை காலமாகவே அவருக்கு நுரையீரல் பிரச்சனை இருந்து வந்தது. நுரையீரல நிமோனியா பிரச்சனையும் அது தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அவர் அறிவித்திருந்த பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தார். தொடர்ந்து அவரது உடல்நிலை மோசமடைந்து வந்ததை அவ்வப்போது வாட்டிகன் நகர அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வந்த நிலையில இன்றைய தினம் காலை அவர் மரணம் அடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த கட்ட போப் யார் என்பது குறித்த அறிவிப்புகள் வெளியாவதற்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இதுதான் நடைமுறை. வாட்டிகன் நகரத்துல போப் பிரான்சிஸ் ஒருவர் இறந்தவுடனேயே அடுத்த கட்ட உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த பொறுப்பில் யார் வரப்போகிறார்கள் என்கிற அதற்கான ஏற்பாடுகள், அந்த புரோட்டோகால்கள் பின்தொடரப்படும். அந்த அடிப்படையில் அந்த நிகழ்ச்சிகளும் இவரது இறுதி நிகழ்ச்சி வாட்டிகன் நகர பாரம்பரிய முறைப்படி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு உலக தலைவர்களும் இவரது மறைவிற்கு அஞ்சலி தங்களுடைய இரங்கலை தகவல்களையும் தெரிவித்து வருகிறார்கள். காயத்ரி.